ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 7/6/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் ஆக்சுவலி ஆர்பிஐ கட்ஸ் ரேட் பை 50 bps இன்ட்ரெஸ்ட் பர்டன் டு ஈஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆர்பிஐ வந்து அவங்களோட ரெப்போ ரேட் அண்ட் தென் சிஆர்ஆர் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம ரெப்போ ரேட்னா என்ன, சிஆர்ஆர்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்மளுடைய ஆர்பிஐயோட மெயின் ரோல் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நிறைய பாலிசிஸ்லாம் மேக் பண்ணி இன்ஃப்ளேஷன் டைமில் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அவங்களுடைய மெயினான ரோல். பாலிசிஸ் மேக் பண்ணி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அவங்களோட மெயினான ரோல். ஸோ இதுக்கு யூஸ் ஆகிற ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெப்போ ரேட் அண்ட் சிஆர்ஆர். ரெப்போ ரேட் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லா நம்ம ஒரு சில பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, இப்போது எஸ்பிஐ அந்த மாதிரி எல்லா பேங்க், எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், அந்த மாதிரி எல்லா பேங்க்குக்கும் ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சர்டைன் லோன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தான் இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் சைடில் அவங்க பேங்க்ஸ்க்கு வந்து கம்மி பண்ணும்போது அப்போ நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்மியாகும். ஸோ நிறைய லோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் லைட்டாக கம்மியாயிடுச்சு அப்படின்றதுனால. ஸோ இதனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சிஆர்ஆர் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்றது தான் ஒரு சில சர்டைன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து பேங்க்ஸில் வந்து கன்ஃபார்மாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதுலேருந்து அவங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுலேருந்து அவங்க வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து கன்ஃபார்ம் இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ரொம்ப எமர்ஜென்சி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில சர்டைன் அமௌண்ட் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும் அப்படின்றதுனால அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து வைக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பேங்க்ஸ் வந்து பே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் சிஆர்ஆர். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து சிஆர்ஆரையும் சரி தென் ரெப்போ ரேட்டையும் சரி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்னென்ன இம்பேக்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃப்ளேஷன்லாம் வந்து இப்போது இதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறதுனால என்னென்ன இவங்க அச்சீவ் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து லோன்ஸ் வாங்கி பிஸ்னஸ் கூட பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுக்காகவும் இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து ரொம்ப லோவாக இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காகவும் இது வந்து பண்ணுறாங்க. அண்ட் தென் இதை தாண்டி நம்மளுடைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் இப்போ வந்து ரெப்போ ரேட்டுன்றது இன்ட்ரெஸ்ட் தான் இல்லையா. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் கம்மியாகனா நம்மளுடைய சேவிங்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கிறதும் கம்மியாக தான் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து ஒரு சில பீப்புள்ஸ் ரொம்ப ஃபுல்லாகவே ஃபினான்ஷியல் இதனால் வந்து ப்ராஃபிட் ஆகணும் அப்படின்ற நினைக்கிற பீப்புள்ஸ் ஸோ நிறைய ஸ்டாக்ஸுக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் தென் ரியல் எஸ்டேட் இந்த ஆர்இஐடி அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டு போகலையா. ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் அதெல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அதுவும் ஒரு மோட்டோ. அதே நம்மளுடைய காம்படிட்டிவ்னஸ் நிறைய பிஸ்னஸில் காம்படிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணுவாங்க, அதிகமாகும். ஸோ அந்த இன்ஃப்ளேஷன்றது கம்மியாகும். ஸோ இதுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாகும் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் காரணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. மற்றபடி எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஆர்பிஐ வந்து இப்போ ரீசெண்டாக ரெப்போ ரேட்டாகவும் சரி அண்ட் தென் வந்து சிஆர்ஆர் அது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரெண்டுத்தையும் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த இதில் இம்பார்ட்டண்டான நியூஸ். ஸோ மற்றபடி நான் சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டேட் எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்றைக்கி வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா நீட்ஸ் அ நியூ கோர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எப்போவுமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்ல விரும்புகிறேங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப கம்மியான கிரவுண்ட் வாட்டர் இருக்குது, ஒரு சில இடத்துல தண்ணியே கூட இல்லாமல் இருக்குது. இந்த மெட்ரோபாலிட்டிக்கல் சிட்டிஸ் பெங்களூர் அந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக தண்ணி கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியே ஒரு சில இடத்துல இருந்தாலும் பொல்யூட்டடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ மெயினாக நம்மளோட இந்த 2025 வேர்ல்டு வாட்டர் டே வந்தது இல்லையா, நம்ம இதை பற்றி ஆக்சுவலி முன்னாடியே பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ரீகேப் மாதிரி மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ கிளேஷியர் ரிசர்வேஷன் தீம் அப்படின்ற மாதிரி தீம் வந்து பார்த்திங்கன்னா கிளேசியர் ப்ரிசர்வேஷன். இதுதான் வந்து இந்த வருஷம் வேர்ல்டு வாட்டர் டேக்கான தீம். ஸோ ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிறைய கிளைமேட் சேஞ்சஸ், நிறைய வந்து வேஸ்டான வெதர்
டிசாஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால நம்ம கிளேஷியர்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த வருஷத்துக்கான தீம். அண்ட் தென் மற்றபடி இதெல்லாம் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நம்ம ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்மளுடைய இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப அதிகமான வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அண்ட் தென் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஈவனான ரெயின்ஃபால் வந்து பெய்யறது கிடையாது. ஸோ ஒரு சில இடத்துல ரொம்ப அதிகமாக பெய்யும், ஒரு சில இடத்துல கம்மியாக பெய்யும், அந்த மாதிரி. அண்ட் தென் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 600 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு மேலே ஸ்கேர்சிட்டியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்மளுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து இப்போ ரீசெண்டாக இந்த கிளேஷியர்ஸ் மெல்ட் ஆகிறதுனால ஸோ நமக்கான கிடைக்க போகிற அந்த பியூர் வாட்டர், ஒரு சில பியூர் வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காமல் போயிடும் அப்படின்ட்டு வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வருத்தப்படுறோம். ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளேஷியர்ஸ் வந்து மெல்ட் ஆகிட்டு விழுந்துருச்சு அப்படின்னா ஒன்று வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் நிறைய எக்கோசிஸ்டம்ஸ் பாதிக்கப்படும். ஏன்னா நிறைய வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் அதிகமானால் ஸோ மூழ்கிடும் இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட்டு நிறைய தண்ணி ஒரே நேரத்தில் எல்லா கிளேஷியர்ஸும் மெல்ட் ஆச்சுன்னா ஆஃப்கோர்ஸ் நிறைய உயிரினங்கள் வந்து நம்ம பலி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில மிகப்பெரிய டிசாஸ்டர்ஸ் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதிலையும் வந்து நம்ம கவனம் செலுத்தணும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்டோரேஜ்னே சொல்லலாம். நம்மளுக்கு நம்ம ரொம்ப பியூர் வாட்டர் கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் தான் வந்து கிளேஷியர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கிளேஷியர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும்போது நமக்கு கன்ஃபார்ம் இங்கே வந்து பியூர் வாட்டர் அப்படின்றது கொஞ்சம் கிடைக்கிறது ரொம்ப மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஸோ அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இப்போது இந்தியாவுக்கு ஒரு மிக அவசியமான ஒன்று அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைனிங் இந்தியாஸ் ப்ராக்ரஸ் இன் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய என்னென்ன இதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன மாதிரியான அடல்ட்ரேஷன், அதாவது இந்த கலப்படம் சொல்கிறாங்களே, கலப்படம் எப்படியெல்லாம் நடந்திருக்கு, அண்ட் தென் நம்ம எப்படியெல்லாம் குறைச்சிட்டு வந்துட்ருக்கோம், நம்ம இன்னுமே என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு சம்மரைசேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய நம்மளுடைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது, கலப்படம் அப்படின்றது. ஸோ மில்க்லேருந்து நார்மல் ஃபுட்டு எல்லாமே, ஈவன் செர்லாக்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறைய சுகர்ஸ் வந்து தேவையான அளவை விட அதிகமான சுகர்ஸ் வந்து இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் அடல்ட்ரேஷன்னா நான் தேவையில்லாத பொருட்கள்னு கூட சொல்லலை, லைக் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி சொல்லலை. தேவைக்கு அதிகமாக இருந்தால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ரேஷன் அந்த கணக்கில் தான் வந்து வரும் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நிறைய மசாலாஸ் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து லிமிட்டடாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ரொம்ப அதிகமாக இருக்கிற மசாலாஸ்லாம் ஒரு சில கண்ட்ரீஸில் நம்மளோட மசாலாஸ் பேன் கூட பண்ணியிருக்காங்க, இந்தியன் மசாலாஸ். ஸோ அந்த மாதிரியான ஓவராக வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கிறாலும் அது வந்து அடல்ட்ரேஷன் கிட்டத்தட்ட வரும் அப்படின்ற மாதிரி, அதுவுமே சேஃப் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றத வந்து இங்கே அவேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபுட் சேஃப்டி சயின்ஸ் இன் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு தீம் தான் நமக்கு இன்றைக்கி மேக் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே அன்றைக்கி ஃபுட் சேஃப்டி சயின்ஸ் இன் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய இந்தியாவில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் 1954 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து நிறைய அடல்ட்ரேஷன் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்றதால ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்ற ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு விஷயம், எல்லா கண்டாமினன்ஸையும் இந்த ஒரு ஆக்டுக்கு கீழே அடக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். அந்த 2006 வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் 2006 அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் தென் அது பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, FSSAI, நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டது தான். ஸோ எல்லா பேக்ட் ஐட்டம்ஸ்லேயும் மோஸ்ட்லி நீங்கள் இதை வந்து பார்த்தா தான் வந்து அதை இப்போதைக்கு சேல் பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு அடல்ட்ரேஷன்லாம் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் கோடெக்ஸ் அலிமெண்ட்ரிஸ் கமிஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள், FSSAI அண்ட் தென் கோடெக்ஸ் அலிமெண்ட்ரிஸ் கமிஷன், ஸோ இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து நம்மளுடைய ரெசிடியூஸாக இருக்கட்டும் சரி, அடிட்டிவ்ஸாக இருக்கட்டும், இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றது இந்த FSSAIயும் கோடெக்ஸும் என்ன பண்ணாங்கன்னா
ரெசிடியூஸாக இருக்கட்டும் சரி, இல்லை அடிட்டிவ்ஸாக இருக்கட்டும் சரி, இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும், அண்ட் தென் கண்டாமினன்ஸ்க்கான ஒரு ஸ்டாண்டர்ட் மினிமமாக நீங்கள் இவ்வளோ தான் வந்து நீங்கள் கண்டாமினேட் பண்ண முடியும், இதுக்கு மேலே இருந்தால் அது நாட் ஃபார் சேல் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை, ஒரு ஆக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 தாள் தான். வந்து இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2020 மறுபடியும் எஃப்எஸ்எஸ்ஏயே வந்து அப்டேட் பண்ணாங்க. என்ன தான் நம்ம அப்டேட் பண்ணாலும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தாலும் நம்மளோட ப்ராடக்ட்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ், பட் நமக்கு மேஜராக அப்போவும் நம்ம வந்து ஒரு சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதில் வந்து அவ்வளோவா பெஸ்டிசைட்ஸ்க்கோ இல்லை நம்ம நார்மலாக அக்செப்டபிள் டெய்லி இன்டேக் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின் மார்க்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. அண்ட் நம்மளுடைய இந்தியன் ஃபுட்டு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக எப்படி சொல்கிறது, நிறைய இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தோட லிஸ்ட்டுமே நமக்கு முதல்ல இல்லை, டைவர்சிட்டியாக இருக்குது நிறைய. ஆக்சுவலி ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபுல் டயட் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் என்னென்ன ஃபுட் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபுல் டயட் ஸ்டடி வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல என்ன ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா தானே இந்த ஃபுட்டுக்கு இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட், இந்த ஃபுட்டுக்கு இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண முடியும். ஸோ நமக்கு அந்த லிஸ்ட்டே நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்க, நம்மளால் கணக்கில் எடுக்க முடியல அப்படின்னும் போது அதுக்கு வந்து கேள்விக்குறியாக மாறுது. ஸோ தென் இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், இந்த எம்ஆர்எல் ஏடிஏ அப்படின்னா இப்போது நீங்கள் நார்மலாக பேக்கெட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா கூட பின்னாடி வந்து பிபிஎம் அந்த மாதிரியான ஒரு சில டிஃபிகல்ட்டான டேர்ம்ஸ்லாம் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் பொதுமக்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்பு, அந்த ஒரு சேலஞ்ச் வந்து நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணுறோம். பொதுமக்களுக்கு ஈஸியாக புரிய மாட்டேங்குது அப்படின்றதும் நமக்கு இருக்கிற ஒரு சேலஞ்ச். ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நம்ம பிற்காலத்தில் அப்டேட் பண்ணணும், நல்ல ஒரு கம்யூனிகேஷன் எடுத்துகிட்டு வரணும். வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டடி பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்ஸை வந்து லிஸ்ட் பண்ணணும். அண்ட் தென் இந்த பெஸ்டிசைட்ஸ் அண்ட் தென் அக்செப்டபிள் டெய்லி இன்டேக் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் கோல்ஸ். ஸோ அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களே சென்டர் லான்ச்சஸ் போர்ட்டல் ஃபார் மானிட்டரிங் வாஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது. ஸோ வாஃப் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டல் தான், UMED அப்படின்ற ஒரு போர்ட்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா வாஃப் அசெட் அப்படின்ற மாதிரி ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் வாஃப் அசெட் வந்து UMMED இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே UMED அந்த போர்ட்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வாஃப்கோட ஒரு ரியல் டைம் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியல் டைம் மானிட்டரிங் ஒரு வாஃப் அசெட் அப்படின்றது. இந்த போர்ட்டல் என்ன பண்ணும், UMED அப்படின்ற போர்ட்டல் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா வாஃப் அப்படின்றது மோஸ்ட்லி இந்த முஸ்லீம்ஸோடைய ரிலேட்டட் பண்ண எல்லாமே, ஆல்மோஸ்ட் எல்லாமே அவங்க என்னென்ன இப்போது ரியல் டைமில் என்னென்ன அப்லோட் பண்ணுறாங்க, என்னென்ன வெரிஃபிகேஷன், என்னென்ன மானிட்டரிங் அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ அவங்களுடைய ரிலிஜியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அங்கே வந்து இருக்கும். ஸோ அந்த போர்ட்டல் பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து தான் இது அவங்களுடைய ரிலிஜன் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் இதில் அப்லோட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதனால் என்னென்ன டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நல்லதாக இருக்குது, அண்ட் தென் இது வந்து பப்ளிக்கு ஆக்சஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இ-கவர்னன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது. GIS மேப்பிங் இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால நமக்கு GIS மேப்பிங், இ-கவர்னன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் கொடுக்குது. ஸோ இந்த முஸ்லீம் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தாண்டி வந்து ஆன்லைன் கிரீவன்ஸ் ரெட்ரெசல் சிஸ்டம் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் நடக்கிறதுனால எல்லாமே ஒரு ப்ராப்பரான ரெக்கார்டு இருக்குது. ஸோ அண்ட் தென் எம்பவர் மார்ஜினலைஸ்டு முஸ்லீம் குரூப்ஸ் இன்க்ளூடிங் உமன் அண்ட் சில்ட்ரன். ஸோ இதனால் வந்து உமன்ஸ்க்காக இருக்கட்டும் சரி, சில்ட்ரன்ஸ்க்காக இருக்கட்டும் சரி, இது வந்து ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதனால் வந்து கீ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 2025 இந்த 2025 என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இது பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா
நார்மலான ட்ரஸ்ட் இது முன்னாடி நிறைய ட்ரஸ்ட் வந்து ஆக்சுவலி மேக் பண்ணியிருக்காங்க முஸ்லிம்ஸ். இது எல்லாத்தையும் விட வாஃப்க் அப்படின்றது ஒரு தனித்துவமானது. செப்பரேட் பண்ணியிருக்காங்க 2025 இதெல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ட்ரஸ்ட்டெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா ட்ரஸ்ட்டோட வாஃப்க்குன்றது வேறு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எலிஜிபிலிட்டி வாஃப்க்கு நம்ம வந்து போனோன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் கொடுக்கணும், நம்மளுடைய டெடிகேஷன் பண்ணணும் அப்படின்னு பண்ணோம்னா நம்ம வந்து முஸ்லீம்ஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எலிஜிபிலிட்டியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த முஸ்லிம்ஸ் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய வழி பிரகாரம் நடக்கணும் அப்படின்றதும் எலிஜிபிலிட்டியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் உமென்ஸ் ரைட் இன் ஃபேமிலி வாஃப்க் அதை பற்றியும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உமன்ஸோட ரைட்ஸு அண்ட் தென் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரரி ப்ராப்பர்ட்டி கிளைம்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க சம்மந்தப்பட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இந்த போர்ட்டலில் UMEED இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி டெவலப்மெண்ட் யூனியன் மினிஸ்ட்ரி ஃபார் மைனாரிட்டி அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரி மூலியமாக எடுத்துகிட்டு வரப்பட்டது இந்த UMEED. இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபைடு வாஃப்க் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் போர்ட்டல் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு போர்ட்டல் தான். பட் ஆனால் வந்து இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அண்ட் ரிலிஜியன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இது வந்து ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஜஸ்ட் ஒரு போர்ட்டல் பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அந்த இது ஸோ G7 கண்ட்ரிஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது வந்து மோடி அக்செப்ட் கெனடியன் PM கார்னே இன்வைட்ஸ் டு G7 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த G7 அப்படின்றது முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, UK, ஜப்பான், US, கனடா ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா G7 அப்படின்றது. ஸோ ரஷ்யாவும் ஒரு சில டைம் இணைச்சு G8 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கனேடியன் PM வந்து G7க்கு இன்வைட் பண்ணியிருக்கதை மோடி அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு ஆன்லைன் நியூஸ் தான். ஸோ மற்றபடி நம்ம இதை பற்றி ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது இந்த கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்தது G7 அண்ட் தென் ரஷ்யாவும் சேர்ந்தது G8 அப்படின்றது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா இது ஒரு இன்ஃபார்மல் குரூப்பிங் தான், ரொம்ப ஃபார்மலான குரூப்பிங் கிடையாது, யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி கிடையாது, இது ஒரு இன்ஃபார்மல் குரூப்பிங். பட் ஆனால் டெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ஓட்டிங் மூலியமாகவோ அண்ட் தென் கன்சினஸ் பற்றி ஓட்டிங்ஸ் மூலயமா வந்து டெசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. இது 1973 வந்து இந்த மேஜராக ஆயில் க்ரைசிஸ்லாம் ஏற்பட்டுச்சு இல்லையா. ஸோ நம்மளும் வந்து நம்ம ரொம்ப ஓவராக டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 1973 எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் இந்த G7 அப்படின்றது. ஸோ இதில் வந்து ரஷ்யாவும் சேர்த்து அப்பப்போ G8 கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்வைட்டை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கெனடியன் PM கர்னே வந்து G7க்கு கூப்பிட்ருக்கிறது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ வித இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனலி வீஸ்டேன் வீடியோ இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.